அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உடல் உழைப்பு வேணும். உடல் உழைப்புக்கு முக்கியமான அடிப்படையான தேவை என்னங்க? ஆரோக்கியமான லைஃப், ஹெல்த்தி லைஃப். இது ஃபண்டமெண்டல் திங். ஆரோக்கியமான உடல் அமைப்பு இருக்குமேயானால், வலிமையான உடல் அமைப்பு இருக்குமேயானால், எந்த விதமான வேலையும் அயராமல் தளராமல் நீண்ட நேரம் எஃபிஷியண்ட்டாக செய்யலாம். அதற்கு ஆரோக்கியம் மிக்க அவசியம். சரி, ஆரோக்கியம் மிக்க அவசியம்னா அதுக்கு என்ன செய்யலாம்? ஆரோக்கியம் மிக்க அவசியம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறது? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மாத்திரை இருக்கா? சாப்பிட முடியுமா? அதெல்லாம் உதவாதுங்க, தேவைக்கு ஆகாது. அப்போ நம்மளுடைய உடலே உயிர் சத்தை தானே எடுத்துக்கொண்டு வளர்ந்து வேலை செய்யணும். இதுதான் ஃபண்டமெண்டல் திங். இதுக்கு எப்படி? அதற்கு ஆரோக்கியமான வாழ்விற்கு உணவு அடிப்படை. நம்ம என்ன உணவு சாப்பிடுகிறோம் என்பது முக்கியமான சமாச்சாரம். அதிலிருந்து பலவிதம் பார்க்குறோம்ல, கொழுப்புச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து, விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிட்றோம். அப்போ மாத்திரையாகவே உருட்டி உருட்டி போட்டுக்கலாம்ங்களே. அப்போ எல்லாத்தையும் உருட்டி உருட்டி போட்டுக்கிட்டு நம்ம சாப்பிடாமலே இருக்கலாமே என்று பார்த்தால், அதற்கெல்லாம் மேலாக ஒரு காரணத்தை கூறுவார். அது நம்ம ஆன்மீக பெரியார் தமிழ்மறையை வளர்த்த தெய்வப்புலவர் வள்ளுவர் கூறுவது என்ன தெரியுமா? மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். நீ மாத்திரையை போட்டுட்டு இருக்க வேண்டாம் தம்பி. நீ சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்லையே, நீ எதை மேலும் சாப்பிடு. சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு பழக்கப்பட்ட சாப்பாடு, வழக்கப்பட்ட சாப்பாடு, தமிழ்நாட்டுக்கு உரியது, ஆந்திரத்துக்கு உரியது, வங்காளத்துக்கு உரியது, அவங்கவுங்க ஊரில் இருக்கிற சாப்பாடு அவங்க சாப்பிட்லாம். அதை சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கு மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு. உடம்புக்கு பல புஷ்டி தேகியம்லாம் சாப்பிட வேண்டாம். என்ன சாப்பிட வேண்டியது ஒன்றே ஒன்று. மருந்தே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழறதுக்கு என்னங்க வழி? அது ஒரே ஒரு வழி. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது. நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது அற்றது. அதெல்லாம் ஜீரணமாகணும். அது ஜீரணமாகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு போற்றி உணின். ஜீரணமாகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிட்ணும். நம்ம என்ன பண்ணுறாங்க? திஸ் இஸ் லன்ச் டைம், திஸ் இஸ் டீ டைம், திஸ் இஸ் டின்னர் டைம். கணக்கு பார்த்து சாப்பிட வேண்டாங்க. ஒரு நாளைக்கு நிறையா சாப்பிட்டேன்னு வச்சுங்க, அன்றைக்கி பசிக்காது. பசிக்கட்டும். ஜீரணமாக விட்டு சாப்பிடுவோமானால் உடம்புக்கு ஒரு விதமான வியாதியும் வராது. ஒரு விதமான வியாதியும் வராமல் இருந்ததுனாக்க நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும். உடல் திடத்துடன் இருப்பார்கள். உடல் திடத்துடன் இருந்தால் மனம் உற்சாகமாக இருக்கும். மன உற்சாகமான உற்பத்தி திறன் அதிகமாகும். இந்த உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குமேயானால் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், தொழிலகங்களில் முன்னேற்றம், நாட்டிற்கு முன்னேற்றம். ஆக நாடு முன்னேற வேண்டுமேயானால் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம் சாப்பிடுகின்ற சாப்பாடு அது பூரணமாக ஜீரணமாக விட்டு தான் அடுத்த வேலை உணவு சாப்பிட்ணும். ஏதோ மணி அடித்தான் சாப்பிட்டான்னு கணக்கு கிடையாது. நம்ம உணவு சாப்பிட்ட உணவு பூராவாக முற்றிலுமாக ஜீரணமாக சாப்பிடணும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். போற்றிங்கிறாரு. நம்ம டீப்பாக பார்க்கணும். ஜீரணமாகிடுச்சா? நேற்று சாப்பிட்டு இன்றைக்கி ஜீரணமாகலைங்கிறான். அப்புறம் ஏன் சாப்பிட்றீங்க? விட்டுடுங்க. சாப்பிடாமல் இருந்துச்சுனாக்க சில பேர் பார்த்திங்கனாக்கா ராத்திரி லேட்டாக சாப்பிடுவாங்க. ராத்திரி லேட்டாக சாப்பிட்டாக்க என்ன ஆகும்? ராத்திரி பூரா தூக்கம் வராது. ராத்திரி பூரா தூக்கம் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஆகும், காலையில் வேலை செய்ய முடியாது. அதனால தான் அவை பாட்டி சொன்னால் பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். பாருங்கள் சார், ஔவையார் ஒரு முருகனின் அருள் பெற்றவர். அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் முருகனே சொல்கிற மாதிரி. பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். நேரத்தில் சாப்பிட்ணும். நேரத்தில் சாப்பிட்னா மணிப்படி கணக்கு 3 hours அப்படி இல்லைங்க. எந்த நேரத்தில் சாப்பிட்டா எப்படி ஜீரணமாக. அதனால தான் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் ஆயுர்வேதத்தில் கூட சிறப்பாக சொல்லுகிறாங்க, இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டோம்னாக்க இந்த டயபிட்டிஸ்காரங்களுக்கு இட் இஸ் ப்ரிவெண்டட், இஸ் ப்ரொஹிபிட்டட். டயபிட்டிஸ்காரங்க இரவில் தயிர் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஆயுர்வேதத்தில் முக்கியமான கருத்து அது. ஆக பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். ராத்திரி 12 o'clock ஒருத்தன் சாப்பிட்றானாக்க எப்படி ஜீரணமாகுங்க? இந்த உடல் உறுப்புக்கள்லாம் ஒரு அளவுக்கு கட்டுப்பாடுடன் இயங்குகின்றன. அது ராத்திரியில் லேட்டாக சாப்பிட்டோம்னாக்க ஜீரணமாகாது. ரொம்ப லேட்டாக போச்சு, சாப்பிட முடியல, ஸ்கிப் தி டின்னர்.
பாலோடாயினும் காலம் அறிந்து உண். இன்னொரு பாட்டு சொல்கிறாங்க பாருங்கள் அவ்வை பாட்டி. வளவனாயினும், யார் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இல்லை பலசாலியாக இருந்தாலும், வளவனாயினும் தான் அழித்து அளவோடு அழித்து உண்ணல். வளவனாயினும் தான் அழித்து உண்ணல். பெரிய வளவனாக இருக்கான், பலசாலியாக இருக்கிறான், பணக்காரனாக இருக்கான், இருந்தாலும் அதை எப்படி சாப்பிட்ணுமா? அளவோடு அழித்து உண்ணல். அளவோடு, கணக்காக சாப்பிட்ணும். கணக்காக சாப்பிட்றதுன்னா என்னென்னாக்கா, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சாப்பாடு நமக்கு இஷ்டமான சாப்பாடு பரிமாறுறாங்க, அதுக்காக நீ எவ்வளோ எடுத்துப்பீங்க? இன்னும் 2 போடு, இன்னும் 2 போடு. அளவோடு அழித்து உண்ணலாம். அழித்து உண்ணல் என்றால் என்ன? சொத்தெல்லாத்தையும் அழிச்சிட்டு சாப்பிடுங்கிறாங்களா? இல்லை. அழித்து உண்ணல் என்றால் மென்று சாப்பிட வேணும். பாருங்கள், அந்த வாயில் போட்ட சாப்பாடு நன்றாக மென்று அது அழிந்து பவுடராக போய் கூழாக போய் சாப்பிடணும். எப்பேற்பட்ட விஷயம் பார்த்திங்களா? அது என்னதுக்கு? வாயில் இருக்கின்ற உமிழ்நீர் நம்முடைய உணவோடு சேர்ந்து அங்கேயே ஜீரணமாகிடுது. அங்கேயே ஜீரணமாகிடுச்சு என்ன அர்த்தம்? வயிற்றுக்குள்ளே போகுது. வயிற்றுக்குள்ளே போகிறச்ச என்ன ஆகுது? சுரப்பைகள்லாம் எடுத்துக்குது. அந்த செல் எடுத்துக்கிறச்ச, ஓ இட்ஸ் எ குட் ஃபுட், கம்ப்ளீட்லி டைஜஸ்டட் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்குதான். ஆக வளவனாயினும் அளவோடு அழித்து உணலுங்கிறாங்க. அதோடு அளவோடு சாப்பிட்ணும். அளவோடு சாப்பிட்றது மட்டும் இல்லை, அதை ஃபுல்லாக டைஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக மென்று சாப்பிட வேணுங்கிறாங்க. வளவனாயினும், நீ எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் அதுதான் சாப்பிட்ணும், அப்படி தான் சாப்பிட்ணும். இன்னொன்று சொன்னாங்க, பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். நேரத்தில் சாப்பிட்ணும், இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. ஆமாங்க, ஃபீஸ்ட்டுனா என்னங்க? நம்மள ஒரு ஃபீஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்க, ஒரு விருந்துக்கு கூப்பிட்றாங்க, போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விருந்துக்கு கூப்பிட்டாங்க, ஏதோ பக்கத்து வீட்டில் கூப்பிட்றாங்க, ஹோட்டலில் கூப்பிட்டாங்க, விருந்துக்கு போயிருக்கோம், கல்யாணம், அது சொல்ல அவங்க. ஃபீஸ்ட்டுனா என்ன? போனகம் என்றால் என்ன அப்படின்னாக்க, தான் உழைத்து உண்ணல். நம்ம உழைத்து சாப்பிடணுமா அப்படின்னா அர்த்தம்? தேர் ஷுட் பி அடிக்குவேட் எக்ஸசைஸ் பிஃபோர் யூ டேக் ஃபுட். இந்த நல்லா எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிட்டோம்னாக்க வயிறு பசிக்கும். வயிறு பசிச்சுனாக்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ருசிக்கும். நீங்கள் ருசியோடு சாப்பிட்டீங்கன்னாக்க சீக்கிரமாக ஜீரணமாகும். தேர் வில் பி நாட் ஓன்லி அப்சார்ப்ஷன், தேர் வில் பி ப்ராப்பர் அசிமிலேஷன். சாப்பிடுகிற சாப்பாடு உணவுப் பொருள்கள் இருந்து மாறி அது ஒரு அமிர்தமான உயிர்ச்சத்தாக மாறுகின்றது. அந்த உயிர்ச்சத்தாக மாறுகின்ற பொழுது உடல் உறுதிப்படுகின்றது. உடல் உறுதிப்படுகின்ற பொழுது வலிமை மிகுகின்றது. வலிமை மிகுகின்ற பொழுது உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. உடலும் உறுதியாக இருந்து உள்ளமும் மகிழ்ச்சியாக இருந்தாக்க உழைப்பில் வெற்றி கிடைக்கின்றது. இதை பாருங்கள், இதை தெரிஞ்சுக்க தான் சொல்கிறாங்க. 3 சமாச்சாரம் சொல்கிறாங்க அவை பாட்டி. காலத்தில் சாப்பிடணும், நீ எவ்வளோ தான் வளவனாக இருந்தாலும் அதை நல்லா அழித்து சாப்பிடணும், அளவோடு சாப்பிடணும், அழித்து சாப்பிடணும், கடித்து சாப்பிடணும், மென்று சாப்பிடணும். மற்றொன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறச்ச நீ உடல் உழைப்போடு சாப்பிடணுங்கிறாங்க. உடல் உழைப்பு அன்றி ஏர் கண்டிஷன் ரூம்லேயே உட்காந்துருக்குறோம், ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்குறோம், உடல் உழைப்பு இல்லாமல் போச்சு, சாப்பிட்டுட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஃபேட் அக்குமுலேஷன் வந்துச்சுன்னா இடுப்பில் வெயிட்டு, ஹார்ட்டில் ப்ராப்ளம், சுகரு ப்ராப்ளம், இதெல்லாம் வருது. ஆக உடல் உழைப்பு வேணும். இந்த உணவை பற்றி, உணவினுடைய மகத்துவத்தை பற்றி பேசிவிட்டு அதை எப்படியெல்லாம் சாப்பிடணுங்கிறதுக்கு நம்முடைய தமிழ் தெய்வீக புலவர்கள், ஔவை பிராட்டியார், முருகனின் அருள் பெற்றவர், தமிழ் மறை கொடுத்த உலகும் போற்றுகின்ற தெய்வ புலவர் வள்ளுவர் எவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? இது போன்ற பல செய்திகளை பார்ப்போமா?